பிக் பாஸ் வந்து ஒரு பக்காவான பிளான் போட்டுதான் சாண்ட்ரா பிரஜன் ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் இதுதான் ஒரு பத்திரிகையில எழுதியிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 9 ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. எந்த சீசனும் இல்லாத அளவுக்கு பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சி ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னும் ரசிகர்கள் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பிக் பாஸ் நிகழ்ச்சியை விறுவிறுப்பாக்குற விதமா சமீபத்துல வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் சாண்ட்ரா பிரஜன், அமித், திவ்யா கணேஷ் இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போனாங்க. இவங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களை வந்து பயங்கரமா பேசுவோம், திட்டுவோம் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கள சரி பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்து அவங்களோட இவங்களும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. விஜய், பார்வதி பல பிரச்சனைகளை வந்து வீட்டுக்குள்ள செய்துட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல. இப்ப எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஆரம்பத்துல தன்னை நல்லவர் மாதிரி காட்டுக்கிட்டு இருந்த சாண்ட்ரா பார்வதியோட இணைஞ்சு இப்ப வந்து அவங்கள மாதிரியே மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பிரஜின், சாண்ட்ரா ரெண்டு பேரும் உள்ள இருக்க காரணமே வந்து பிக் பாஸ் வீட்டுல குடும்பமா யாருமே விளையாடல. டாஸ்க் அப்ப வந்து குடும்ப போட்டியாளர்களை வந்து சந்திப்பாங்க. இதை தொடர்ந்து பாலாஜி அவங்களுக்கு அப்புறமா இவங்க தான் வந்து வீட்டுக்குள்ள இப்படி வந்திருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா சம்பளமும் குறைவு, அதுவும் இல்லாம ப்ராஃபிட் வந்து பிக் பாஸுக்கு தான். அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்ப ஒவ்வொருத்தரையுமே டார்கெட் பண்ணி கேம் விளையாடிட்டு இருக்காங்க. டிஆர்பி இன்னும் சூடு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா சாண்ட்ரா அவங்களும் பிரஜின் அவங்களும் வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா இப்போ வந்து குழந்தைங்களை வீட்டுக்குள்ள அனுப்புவாங்க. அப்ப இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னும் டிஆர்பி அதிகமாகும் அப்படின்னு தான் அவங்கள வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஃபேமிலி டாஸ்க் வரைக்குமே பிரஜின், சாண்ட்ரா ரெண்டு பேருமே உள்ள இருப்பாங்க அப்படின்னும் டாஸ்க் வந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்கள வெளியே அனுப்பிடுவாங்கன்னு, இன்னும் அவங்க வீட்டுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் எல்லாம் நல்லாவே வந்து டார்கெட் பண்ணி ஏதாச்சும் கேள்விகள் கேட்டு அவங்களுக்கு கோவம் வர வச்சு இந்த நிகழ்ச்சியை இன்னும் சுவாரஸ்யமாக்குவாங்க அப்படிங்கறது காட்டி தான் அவங்கள வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அவங்கள உள்ள அனுப்பின ரீசனே இதுதான், நிகழ்ச்சியை சூடு பிடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஏகப்பட்ட விஷயங்கள் எழுதியிருக்காங்க. சொல்லப்போனா பிரஜின், சாண்ட்ரா அவங்க ஆரம்பத்தில் வந்து பேசின விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருப்பாங்க. வீட்டுக்குள்ள இன்னும் போட்டியாளர்களுக்கு வந்து பயங்கர டஃப் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது எல்லாத்தையுமே மாற்றி இப்போ அவங்க ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கிறது தான் எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்கு. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்கறதுக்கு நிறைய பேர் நிறைய கேள்விகளை வச்சிருக்காங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? இது ஒரு கேம், இது ஒரு விளையாட்டு, இது விளையாட்டா பாருங்க அப்படிங்கறத சொல்ல போறாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் இந்த வாரம் ரம்யாஜி அவங்களோ இல்லை கனி அவங்களோ தான் எவிக்ட் ஆக போறாங்க நியூஸ் வெளியாகி இருக்கு. சுபிக்ஷா அவங்களும் குறைவான வாக்குகள் வாங்கியிருந்தாலுமே இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.